சம்பளம் எவ்வளவு இருக்கும்? என்னதான் அவர் திரைத்துறையில இருக்கும்போது அவர் நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் முதலமைச்சரா பதவி வகிக்கும் போது அவருக்கு எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட சம்பளம் மட்டும்தான். இதை தாண்டி அவருக்கு அலவன்சஸும் அரசு கிட்ட இருந்து கிடைக்கும். தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருக்கிறவங்களுக்கு படிகள் உட்பட மாச சம்பளமா சுமார் 2,05,000 ரூபாய் வழங்கப்படுறதா 2024 ஒரு அரசாணையில சொல்லப்பட்டு இருக்கு. இதை தவிர்த்து சிஎம்ஆ இருக்கிறவங்களுக்கு வீடு, புல்லட் ப்ரூஃப் கார், பாதுகாப்பு, கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் வசதிகள் இது எல்லாம் தமிழ்நாடு அரசே பாத்துக்குது. சென்னை கிரீன்வேஸ் ரோட்ல முதலமைச்சரா இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு ஒதுக்கப்படும். அது தேவைப்பட்டா அவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அது முதல்வர் இல்லம்ன்ற பேர்ல தான் எப்பவுமே இருக்கும். இந்த வீட்டுடைய மெயின்டெனன்ஸ், இபி பில், தண்ணி பில்க்கு எல்லாம் கவர்மெண்ட் தான் பணம் கொடுக்கும். அப்புறம் சிஎம்க்கு 3 கார் தரப்படும். இதுக்கு மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் வரை பெட்ரோல் அலவன்ஸ் வழங்கப்படும். அண்ட் அதோடைய டிரைவருக்கான சம்பளமும் அரசாங்கமே கொடுக்கும்னு தமிழ்நாடு அரசோடைய புதுத்துறையில வேலை பார்த்த ரிட்டையர்ட் அதிகாரி ஒருவர் பிபிசி தமிழ் கிட்ட சொல்றாரு. மாநில அரசோட சார்பில் உயர் பாதுகாப்பு வழங்கப்படுறதோட மத்திய அரசோட சார்பில் பாதுகாப்பு தமிழ்நாடு முதல்வருக்கு வழங்கப்படும். இதுக்கு மேல அவருக்கு தனி ஹெலிகாப்டர், வெளியூர் போகணும்னா பிளைட் டிக்கெட் செலவு கூட கவர்மெண்ட் தான் பாத்துக்குது. முதலமைச்சருக்கான சேலரி அண்ட் அலவன்சஸ் எல்லாம் தமிழ்நாடு அரசோடைய பொதுத்துறை தான் கவனிச்சுக்குது.